உலகத்திலேயே எந்த தொழிலை கை வைத்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் சொன்ன வார்த்தை, நான் ஒரு மாதத்திற்கு 150 ஜேர்னல்ஸ் ஆவது படிக்கிறேன். ஒரு விக்கெட் கீப்பர், வெஸ்ட் இண்டீஸ், உலகத்தையே கலக்கன நம்பர் 1 கேச்சர், அவன் சொன்னான், நான் ஒரு வாரத்திற்கு 300 பக்கங்களாவது படிக்கிறேன். என்னது இது? வாசிக்க வாசிக்க மைண்ட் ஷார்ப் ஆகுங்க. வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் குறைந்திருக்கிறது. அதனால் தான் நாம் பல்வேறு தவறான நினைவலைகளுக்குள் சென்று விடுகிறோம். வாசிப்பு பழக்கத்தை முன்வையுங்கள், முன்னெடுங்கள். ஒரு புத்தகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய வன்முறை அதை படிக்காமல் இருப்பதுதான். படிங்க. புத்தகத்தை யாராலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்க முடியாது. என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆக்சுவலா இந்த அரங்கத்திற்கு ஒரு சவால் என்னன்னா, பலதரப்பட்ட வயது கொண்டவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள். முதல் 2 வரிசைகளை ஒரு 50+ இருக்கக்கூடியவர்களும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பின்னால் இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் 30க்குள்ள இருக்கிறீங்க. என்ன பிரச்சனைனா, மொழிக்குன்னு ஒரு பிரச்சனை உண்டு. யார் எது பேசினாலும் எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் புரியாது. ஒரு சில பேருக்கு புரிகிறது, இன்னொரு சில பேருக்கு புரியாது. காரணம் வயசு தான். இப்போ முன்னால 60+ இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வேகமா பேசினா புரியாது. உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஸ்லோவா பேசினா புரியாது. இப்போ நான் 2மே பேசி ஆகணும். இப்போ வேகமாகவும் பேசி ஆகணும், ஸ்லோவாகவும் பேசி ஆகணும். நான் ஒரு விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். காலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமானது. என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞருங்க. நீங்க யூடியூப்ல என்னுடைய பேச்சை, நான் பல நாடுகளில் பேசுற பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா, நான் இதை அங்க டிக்ளேர் பண்ணியிருப்பேன். என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர். என்ன பிரச்சனை தெரியுமா? கவிஞரை வெளியில வச்சு பாராட்டிடலாம், வீட்டுக்குள்ள வச்சு வாழறது கஷ்டம். முக்கியமா எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். கோவம் வந்தாலும் கவிதை பேசுவாரு, ஜாலியானாலும் கவிதை பேசுவாரு. இதுல நாங்க 5 பேரு. எனக்கு மட்டும்தான் அவருடைய கவிதைகள் புரியும். அதனால நான் தான் சிக்குவேன். என்னை உட்கார வைத்து அவர் பல வார்த்தைகள் பேசியிருக்கிறார். எப்போ தெரியுமா அவர் உண்மையான கவிஞர் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டது எப்போன்னா, சென்ற வருடம் இந்த மாதம் 27ஆம் தேதி அவர் உயிர் பிரிகிறது. உயிர் பிரிகின்ற 3 மணி நேரத்திற்கு முன்னால் படுக்கையில் அவர் இருக்கின்ற பொழுது அவர் கவிதை பேசினார் என்பதுதான் செய்தி. அவர் பேசின அந்த கவிதையை வச்சுதான் நான் நினைச்சேன், இந்த புக்கு பிரிண்ட் பண்ற, உலகத்துக்கெல்லாம் தன் கவிதையை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கிற கவிஞர்கள் மட்டும்தான் கவிஞர்கள் இல்லை. தன்னுடைய உள்ளுணர்விலே முழுமையாக கவிஞனாக வாழக்கூடியவர்களும் கவிஞர்கள் தான் அப்படின்னு நான் உணர்ந்துகிட்ட ஒரு வினாடி. அப்பா படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரால் எழுந்திருக்க முடியல. 7 மணி 7:30 மணி இருக்கும். அவர் என்னை கூப்பிட்டு சொல்றார், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பேச்சை தொடரலான்னு நினைக்கிறேன். டைம் இருக்குல்ல, ஸ்ரீகாந்த் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், 15 இயர்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் அந்த 15 ஆண்டுகள்னு சொன்னார். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், 15 வருஷம் இந்த நிறுவனத்துல வேலை செய்தவர்களுடைய அனுபவம் என்பதும் 15 வருஷமாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர் அனுபவம் என்பதும் வேறு. 2 ஒண்ணு கிடையாது. 2 உணர்வுகளும் வேறு. அந்த 2 உணர்வாளர்களுக்கும் இருக்கக்கூடிய காலத்தை பற்றிய புரிதல் என்பது வேறு. எங்க வாப்பா சொன்னார், பக்ஸே டர்கர் ரஹோ, உருதுல சொல்றார், பக்ஸே டர்கர் ரஹோ ந ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ். பக்ஸே டர்கர் ரஹோ ந ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ். பக்ஸே ஹே தின் பக்ஸே ஹே ராத் என்று சொன்னார். உருதுல சொன்னதை நான் தமிழ்ல சொல்றேன்.
நினைச்சா இன்று இரவு நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்கள் காலில் இருக்கக்கூடிய நிலம் பெயர்ந்து போகக்கூடும். சொல் அவ்வளவு வலிமையானது. அந்த வலிமையான வார்த்தைகளோடு என் தகப்பனார் சொன்னார், காலத்திடம் பயந்து கொள், காலத்திடம் பயந்து நடந்து கொள். ஏனென்றால் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று நமக்கு தெரியாது. காலமே இரவு, காலமே பகல் என்று சொன்னார். காலம்தான் இரவு, காலம்தான் பகல். இந்த இயல்பை நாம் புரிந்து கொண்டால் அது எப்பொழுது தன் இயல்பை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பது விளங்கி போகும் என்று என் தகப்பனார் சொன்னார். நான் ஒன்று சொல்றேன் தோழர்களே, நீங்க எல்லாருமே அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கெல்லாம் ரிசல்ட் ஓரியன்டட். நான் ஆர்டிஸ்டிக்கல் பர்சன். என்னுடைய மொழிதான் என்னுடைய கரியர். I am a linguistical person. I am a literary person. எனக்கு இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? ரிசல்ட் ஓரியன்டட் கிடையாது. நான் ப்ராசஸ் ஓரியன்டட். I enjoy the process. I never bother about the result at all. எது இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் அதை பார்த்துக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்றவனா? ஸ்ரீகாந்த் பேசும் பொழுது இது ஒரு அறிவியல் இயக்கம் தானே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகா அவர் பேச்சு அவர் முடிச்சாருங்க. அவர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு என்ன தர விரும்புகிறார்னு சொல்லிட்டு இந்த பேச்சை அவர் முடிச்சுட்டு போனார். நீங்க ரொம்ப அவருடைய பேச்சை நீங்க கூர்மையா கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் அந்த பேச்சை ரொம்ப கூர்ந்து கேட்டீங்கன்னு. அவர் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பேசினார். சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நான் ஒரு சொல்றேன். இந்த 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த டப்பாக்குள்ள ஏதோ கொடுத்தாங்க. அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் கழுத்துல ஒரு மாலை மாதிரி போட்டாங்க. அதுல ஒரு கோல்ட் காயின் இருந்தது நான் பார்த்தேன். இந்த பரிசு பொருட்கள் இருக்குல்ல, இந்த காலத்திற்காக நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்றேன். நான் இங்க வந்து பேசுறேன் இல்லையா, எனக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. இந்த ஃபீஸ் என் புத்திக்கான ஃபீஸ் கிடையாது. நீங்க இந்த கன்சர்ன்ல வேலை செய்றீங்கல்ல, உங்க புத்திக்கு இந்த கன்சர்னால சம்பளம் கொடுத்துட முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கிற காசு எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த கன்சர்னுக்காக செலவழிக்கின்ற உங்கள் காலத்திற்குத்தான் அவர்கள் சம்பளம் தருகிறார்களே தவிர உங்கள் புத்திக்காக இவர்களால் ஒருபோதும் சம்பளம் தந்துவிட முடியாது. இவர்கள் மட்டுமல்ல, யாராலும் தந்துவிட முடியாது. புத்திக்கு சம்பளம் கிடையாது. அந்த புத்தியை வைத்திருக்கின்றவர்களுடைய காலத்திற்கு தான் சம்பளம். நம்முடைய காலத்தை நம்முடைய புத்தியால் மிக பெருமதியாக மாற்றிக்கொண்டே செல்வதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும். புத்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. அந்த புத்தியை செலவழிப்பதற்கான காலத்தை மார்க்கெட் பண்ணணும். ஸ்வர்ணமணி சார் என்கிட்ட சொன்னார், மேடம் எங்க நிறுவனத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க, எங்க நிறுவனம் காசுக்காக வேலை செய்யற நிறுவனம் இல்லை. அப்படின்னா ராப்பகலா நாங்க வேலை செய்வோம். அப்படி இல்லை, அமெரிக்க கம்பெனியாக இருந்தாலும் இந்தியன் நேரத்தில் தான் நாங்கள் வேலை செய்வோமே தவிர அவர்களுடைய நேரத்தில் நாங்கள் வேலை செய்வதில்லை. அதுதான் எங்கள் நிறுவனத்தினுடைய உயர்வு, எங்கள் நிறுவனத்தினுடைய தன்மை என்று அவர் சொன்னார். நான் இங்கே வருவதற்கு இதெல்லாம் தான் காரணம். நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை காட்சிப்படுத்துறேன். நீங்க முடிஞ்சா உங்களுடைய மன கண்களிலே உள்ள ஒரு கேமரா இருக்கு தெரியுமா? இந்த ஐடி ஃபீல்டு வந்ததிலிருந்து இந்த மைண்டில் இருக்கிற கேமரா ரஸ்ட் ஆகி போச்சு, ஆஃப்ல இருக்கு. யாரும் அதை ஆன் பண்றதே இல்லை. என் வயது 40 கடந்திருக்கிறது. என் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கேமரா பயங்கரமா 20-25 வருஷத்துல வேலை செய்யுங்க. நாங்கெல்லாம் பொன்னியின் செல்வன் படிச்ச ஆட்கள். நான் நம்பினேங்க. எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அந்த குதிரையில வர வந்தியத்தேவனை, அவ்வளவு பிடிக்கும். நான் 19 வயசு வரைக்கும் நம்பினேன் பாருங்க, அந்த ஆள் குதிரையில தான் வருவான்னு. அவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு. ஏனென்றால் கற்பனை வாழ்க்கையோடு கலந்தது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், there should be a imagination. Imagination is more than knowledge என்று பேசுகிறான். இமேஜினேஷன் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அந்த உயர்வுக்கு பக்கத்தில் கூட உங்கள் புத்தி வந்து விட முடியாது. இமேஜினேஷனை வளர்க்கறதுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யறேன். நீங்க உங்க மனசுல ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவை ஆன் பண்ணுங்க. இருக்குதானே கேமரா? வச்சிருக்கீங்களா?
பல நாட்களா அது வேலை செய்யாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எவனோ ஒருத்தன் படம் காட்டுறான், அதை பார்த்துடுறோம். நாமளா கிரியேட் பண்ணி பார்க்குற புக்கு வாசிச்சா அந்த கிரியேஷன் வரோங்க. காலையில் சூரியன் உதித்ததுன்னு சொல்லி வாசிச்சோம்னா மைண்ட்ல சூரியன் உதிக்கும். ஏற்கனவே உதிக்கிற மாதிரி காட்டிட்டானா எங்கிருந்து உதிக்கும்? இதுதான் காட்சி ஊடகங்கள் செய்த பிழை. நான் இப்ப வார்த்தைகளில் சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சம் காட்சியை அப்படி படுத்துங்க. அதற்குள் ஒரு சின்ன சிந்தனையை தூவுகிறேன். இந்த வருஷம் 15 வருஷம் இல்லைங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி பல 100 ஆண்டுகள் தாண்டக்கூடிய அளவிற்கு வேல்யூ பேஸ்டா இருக்கு. அடி ரொம்ப அழகா இருக்கு, கட்டமைப்பு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இதற்குள்ளாக நின்று நாமும் சேர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால், நான் குறிப்பா ஒரு வார்த்தையை போடுறேன், ரொம்ப ஷார்ப்பா பேசிட்டு இருக்கிறேன். நான் பல மீட்டிங்ல பேசுற மாதிரி எளிமையா நான் பேசலங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துகிட்டே இருக்கணும். நான் NSS கோஆர்டினேட்டர், சோசியல் சர்வீஸ்க்கு கொண்டு போய் பிள்ளைய விடும் பொழுது ஒரே வார்த்தையை தான் சொல்லுவேன், நீ சர்வீஸ் பண்ணி இந்த சொசைட்டி எல்லாம் மாத்திர முடியாது. பின்ன ஏன் என்ன சர்வீஸ் பண்ண அனுப்புறீங்க? ஏன் சர்வீஸ் பண்ண அனுப்புறேன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சர்வீஸ். அந்த சர்வீஸ் மைண்ட் உனக்கு வர்றது மூலமாக உன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்ல, அதுக்காகத்தான் உன்னை சோசியல் சர்வீஸ் பண்ண சொல்றேனே தவிர சோசியல் சர்வீஸ் பண்ண வைக்கிறது என்பது என் நோக்கம் அல்ல. அந்த மைண்ட் வர்றது அறம் செய்ய விரும்புதல் மைண்ட்ல வரணும். நான் இப்ப மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கேமரா ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி 2-3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் போயிடுவேன். மைண்டை ஓபன் பண்ணுங்க, ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், சுத்தி 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே அவன் கொஞ்சம் நெடுன்னு இருக்கான், பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். ஏதோ பேசிட்டு இருக்கிறான், அடுத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்தவர்களும் பேசுறாங்க, இவரும் கேட்கிறார். இந்த சூழல்ல இருக்கும்போது ஒருத்தன் வரான், வேகமா கடன்னு ஒருத்தன் உள்ள நுழைறான், அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சி வேகமா அவன் கத்துறான். என்ன சொல்லி கத்துறான் தெரியுமா? யார்ரா இங்க புத்தன்? இதான் அவன் சொன்னது. மரியாதையே இல்லாம அவன் சொல்றான், யார்ரா இங்க புத்தன்? புத்தன் யார்ரா புத்தன் அப்படின்னு. உடனே எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. அப்போ இந்த நெடுன்னு உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு ஆளு, அவன் எழுந்து சொன்னான், நான் தான் புத்தன். என்ன? எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். யார் இங்க வந்து ஸ்டேஜ்ல நமக்கு அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரை சொல்றதுக்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதான்றதை நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பார்ப்பேன். புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? புத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 9th ஸ்டாண்டர்ட்ல வாசிச்சேன். அந்த 14 இயர்ஸ்ல எனக்கு மைண்ட்ல புத்தன் வந்து உட்காந்துட்டான். எனக்கு அவனை டீச்சரா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வை புத்தன் இஸ் த டீச்சர் அப்படின்னா, புத்தன் சொல்றான், புத்தன் காட்டிய வழியில், ரொம்ப கவனமா சொல்றேன் இந்த வார்த்தையை, தமிழ் தெரியும் தானே எல்லாருக்கும். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து தடுத்தால். உனக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை நீ நடைமுறைப்படுத்த தொடங்கும் போது நானே வந்து நிறுத்தி அதை வேணான்னு சொல்றேன். புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இதுதான் புத்தனுடைய டீச்சிங். தான் என்ன சொல்லுகிறோமோ அந்த சொல் தன்னை விட மிக முக்கியமானது என்று நினைத்தான் புத்தன். புத்தனுடைய இன்னொரு வார்த்தை சொல்ற, அது இந்த கன்சனுக்கும் பொருந்தும், இந்த கம்பெனிக்கும் பொருந்தும். புத்தம் சரணம் கச்சாமி, அடுத்து சங்கம் சரணம் கச்சாமி, அடுத்து தம்மம் சரணம் கச்சாமி. 3 சொல்றான் பாருங்க. இந்த 3த்துல இருக்கக்கூடிய அற்புதமான லிங்க் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நாம சேர்றோம்னு சொன்னா தனி மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வருவோம். புத்தன் சரணம் கச்சாமி. ஒருவேளை அந்த புத்தன் தான் சார்ந்திருக்கக்கூடிய கன்சனுக்கு விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மனிதனுக்காக வெளியில போகாம அந்த கன்சனுக்குள்ளேயே நிக்கணுங்கிறதுனால தான் அடுத்தது வந்தான், புத்தன் போனாலும் சங்கம் சரணம் கச்சாமி, அந்த கன்சன் கிட்ட நில்லு.
ஒருவேளை அந்த சங்கம் தான் கொண்ட கொள்கையை விட்டு மாறி போனால் சங்கத்தை விட்டு வெளியேறி அந்த கொள்கைக்குள் நில் என்றுதான் சங்கத்தை விட்டு தம்மம் சரணம் கச்சாமி என்று சொன்னவன் புத்தன். நம்ம எல்லாருக்குமே பொருந்தோங்க. நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால், இந்த 15 வருஷமா ஒரே கன்சர்ன்ல நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க, எல்லாரையும் எழுந்து நிற்க சொல்லிச்சு அந்த அம்மா. எழுந்து நின்று கை தட்டுங்க. ஏன்னா 15 வருஷம் ஒரே கன்சர்ன்ல நிறுவனர்களை விடுத்து வேலை செய்வது என்பது ரொம்ப கஷ்டங்க. அப்படி வேலை செய்வதற்கான தகுதி என்பது எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை நான் சொன்னேன். எழுந்திருச்சு நின்று புத்தன் சொன்னான், நான் தான் புத்தன். என்ன வந்தவன் என்ன செய்தான்? காரி துப்பிட்டாங்க, முகத்துல துப்பிட்டான். இப்ப நாம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை இப்படி எரிச்சல் படுத்தினா நம்ம என்னங்க செய்வோம்? அதுவும் யூத், எங்கிருந்து தான் வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தை, எப்படி பீறிட்டு கிளம்புது இல்ல அந்த கோபம். ஒருத்தன் காலையில வாக்கிங்க்கு போறாங்க நாயோட, ஒருத்தன் கேட்டான், நாயோட வாக்கிங்கா சார்? நாயோட வாக்கிங் போனவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? நான் உங்ககிட்டயா சார் கேட்டேன்? நாய்கிட்ட தானே கேட்டேன். முடிஞ்சுதா? சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் நம்மளை கடிக்கும். பார்த்திருக்கீங்களா? யாராவது நம்முடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி பிரிக் பண்ணிட்டோம்னா எப்படி பஸ்ட் ஆகிறோம்? நாம எப்படி பஸ்ட் ஆகிறோம்? ஒரு நிறுவனத்திற்குள் நின்று வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு ஞானிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஞானம் இல்லாமல் ஒரே கன்சர்ன்ல நிறைய நாள் இருக்க முடியாது. நான் சில விஷயங்களை அப்படி உங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த திரையை அப்படி விலக்கி விடுறேன். உட்கார்ந்துட்டு இருக்கிற புத்தன் எழுந்து நிற்கிறான். வந்தவன் யார் புத்தன் என்று கேட்டான். கேட்டவுடன் நான் தான் புத்தன் என்று சொன்னான் புத்தன். உடனே வாயிலிருந்து எச்சில் முகத்துல வந்துருச்சுங்க, துப்பிட்டான். இப்ப நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம புத்தன் என்னென்னமோ பண்ணியிருப்போம். புத்தன் என்ன தெரியுமா பண்ணா? தொடச்சிட்டு, இதாங்க செய்தி. யூத் இருக்குல்ல, இங்க 60 கழிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப நல்லா. நாளைக்கு நீங்க இப்படி ஒரு பெரிய நிறுவனம் நடத்த, அந்த நிறுவனத்துல இங்க நான் பேசின தொகையை விட டபுள் மடங்கு பேசி உங்க நிறுவனத்தினுடைய 20-25வது ஆண்டு விழாவுக்கு நான் வந்து பேசுவேன். இந்த தெளிவு இருந்தால் நிறுவனத்தை நடத்தலாம். என்ன சொன்னான் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட்? அவன் கேட்குறாங்க, வாட் நெக்ஸ்ட்? உடனே இல்லை, அவன் வந்தவன் நான் நம்ம ஆள் இல்லை, மறுபடியும் துப்புறதுக்கு வரான். உடனே ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் எழுந்திருச்சு அவனை அடிக்க போறான். காட்சி, அடிக்க போறான். அடிக்க போன உடனே புத்தன் சொன்ன முதல் வார்த்தை, உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரிகளே. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார், உட்காரு. வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பி விட்டான். அவன் துப்பியது என் மீது அல்ல, நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன். அந்த கருத்தின் மீது அவனுக்கு கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர புத்தன் மீது அவன் துப்ப முடியாது. ஏனென்றால் புத்தன் யார் என்று அவனுக்கு தெரியாது. உட்கார் என்று சொன்னான். முதல் ஞானம். நம்மள நம்ம ஆபீசரோ நம்ம வீட்டில் புருஷனோ மனைவியோ ஏதோ கடுமையான வார்த்தைகள் சொல்றாங்கன்னா அவர்களுக்கு நம் மீது கோபம் இல்லை, நாம ஏதோ சில்மிஷம் செஞ்சிருக்கோம், அந்த சில்மிஷத்தின் மீது தான் அவர்கள் காரி துப்புகிறார்களே தவிர நம் மீது இல்லை என்று புரிந்து கொண்டால் எந்த நிறுவனத்திலும் நாம் தொடர்ந்து வேலை செய்யலாம். புத்தன் சொன்ன ஒரு வார்த்தையா? அடுத்து பாருங்க, அடுத்த டெவலப்மெண்ட் பாருங்க. நானும் 20 வருஷமா ஒரே காலேஜ்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரே வீட்டில் தான் இருக்கிறேன். என்னை பார்த்தா இந்த கேள்வி கேட்குறாங்க, மேடம் இன்னும் அதே வீட்லையா இருக்கிறீங்க, அதே காலேஜ்லையா வேலை செய்கிறீங்க? ஆமாங்க, ஒரே வீடு தான், ஒரே காலேஜ். ஏன்? தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்ம மீது யாருக்கும் பகை இல்லை. நாம் செய்கின்ற சில காரியங்களில் தான் அடுத்தவர்கள் கோபப்படுகிறார்கள். அந்த காரியத்தின் மீது தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர தனி மனிதர்கள் மீது எந்த ஒரு வன்முறையும் இல்லை என்று சொன்னவன் புத்தன். 2வது வார்த்தை பாருங்க. இது சொன்ன உடனே வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு. ஓஷோ எழுதுகிறார் இதை. வீட்டில் போயிட்டு தூங்குறான், தூங்க முடியல. ஓஷோ எழுதுகிறான், புத்தனை சந்தித்தவர்கள் எப்படி தூங்க முடியும்?
அடுத்த நாள் காத்திருந்து ஓடி வந்தான். அதே சங்கத்துக்கு வந்தான். சங்கத்துல வந்து புத்தன் காலில் விழுந்து அழுறான். அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது டேக்கவே கையில பிடிச்சிட்டு போற செய்தி. அவன் சொன்னான், ஆனந்தன் வந்து அவனை எழுப்புறான். விடு ஆனந்தா, அவன் அழட்டும், விடு. அவன் அழறான். அழுதுகிட்டு இருக்கிறவனை பார்த்த ஆனந்தனிடத்தில் புத்தன் சொன்ன வார்த்தை பார்த்தாயா, நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல முடியவில்லை, துப்பி விட்டான். இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான், சொல்ல முடியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரேனும் கோபப்படுகிறார்களா, யாரேனும் அழுகிறார்களா என்ற பாவம் அவர்களுக்கு தன் உணர்வை வெளிப்படுத்த மொழி இல்லை. அதனால் தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் அதிகாரிகள் தன் கீழே இருக்கின்றவர்களை மிகச் சரியான அளவில் நிர்வகிக்க முடியும். 2வது வார்த்தை, சொல்லாத சொல்லுக்குத்தான் பொருள் அதிகம். அவர்களுடைய தவிப்பும் அவர்களுடைய கோபமும் தான் அவர்கள் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற எத்தனையோ மொழிகளை அதிகாரிகள் புரிந்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தும். இந்த தெளிவோடு தான் அவர்கள் சந்திக்க வேண்டும். 3வது பாருங்க, இது ரொம்ப அதிகங்க. என்னால முடியுமான்னு தெரியல, உங்களால முடியுமான்னு பாருங்க. 17 வயசு 18 20 வயசுல முடிஞ்சிருச்சுன்னா காலம் உங்கள் காலடியில். பாருங்க, அவன் சொல்லுகிறான், புத்தா என்னை மன்னித்து விடு. லாஸ்ட் வேர்ட், புத்தா என்னை மன்னித்து விடு. நான் யோசிச்சேன், இப்ப நீங்க நான் புத்தனா இருந்தா நம்ம என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? சாரி கேட்கறாங்க, என்னங்க செய்யலாம்? ஓகே சொல்லணும்ல. அவன் முடியாதுங்கிறாங்க புத்தன். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளைகளா, ஜெயிச்சிட்டோம். புரியுதான் பாருங்க. முதல்ல எனக்குலாம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. புரியுதான் பாருங்க, நீங்க யூத்ல சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அவன் சொல்றான் முடியாது. ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு கோவம் வரும் பாருங்க, அந்த டைம்ல அவங்க வெளிப்படுறது எவ்வளவு உண்மை தெரியுமா? டெய்லி சாக்லேட் கொடுக்க வரோங்க. எங்க காலேஜ்ல நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் சாக்லேட் கொடுக்கும். 365 நாள் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும்ல, சாக்லேட் கொடுக்கும். டீச்சர் பையில எப்பவுமே சாக்லேட் இருக்கும். சாக்லேட் கொடுக்க ஒரு டீச்சர் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் வேலை செஞ்சது ஒரு 3 மாசம் தான். 3 மாசம் அது வாங்கவே இல்லை சாக்லேட். ஒரே ஒரு பிள்ளை தாங்க கேட்டா, எடுத்துக்கோங்க மிஸ்னா. முடியாது முடியாது, போ 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 அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. அவ ஏன் சாக்லேட் எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்கிறா. சின்ன பிள்ளை, 5ஆம் கிளாஸ். ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு சுகர் அப்படின்ச்சு. அது டீச்சர் குட்டி பாப்பா சொல்லிச்சு, இதுவும் சுகர் தான் மிஸ்ன்னு. பல விஷயங்கள் தெரிஞ்ச இடங்க. எனக்கு மைண்ட் ப்ளோயிங். அது சில குவெஸ்டின் வரும் பாருங்க, கோவத்துல வரக்கூடிய குவெஸ்டின் இருக்கு பாருங்க, ரொம்ப அர்த்தம் மிகுந்தது. அவன் சொல்லுகிறான், என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தா சொன்னான், முடியாது. முன்னால இருக்கிறவன் கேட்டான், ஏன்? வாய், என்னை ஏன் உன்னால மன்னிக்க முடியாது? இவ்வளவு புத்தியா பேசுற? என் மீது கோபம் இல்லை அவனுக்கு, என் சொல்லின் மீது கோபம்னு பேசுற. எனக்கு மொழி துணை புரியவில்லை, நீ என்னை பற்றி முழுமையாக அறிந்து பேசுகிறாய், இப்ப என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொல்றிய. ஏன் என்றால் சிரித்து கொண்டே புத்தன் சொன்னான், நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரனா? என்ன அப்படி சொல்ற? ஆமாம், நீ துப்பியது நேத்து, இன்னைக்கு 24 hours ஆயிடுச்சு. அந்த எச்சிலை இன்னும் சுமந்து கொண்டு நான் உட்கார்ந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா? நான் இன்றைக்கு புதிதாக பிறந்திருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை யாரு? நீ துப்பிய எச்சில் கடலோடு கரைந்து விட்டது. இது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும் என்று சொன்னான் புத்தன். ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை. நதி போல ஓடிக்கொண்டு இரு என்ற ஒரு பாட்டு கேட்டேன். என் மனதில் உதித்த ஞானம், நதி போல் ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் வாழ்க்கையில் கடலளவு கொண்டு போய் சேர்கிறார்கள். இல்லை என்றால் குட்டையாக நின்று மணக்கிறார்கள். கப்பி கொட்டி கம்பி நட்டு அவர்கள் நம்மை பிளாட்டாக்கி விற்று போடுகிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அடுத்த கட்டத்திற்கு ஓடுவது என்பது என்ன? சொற்களிலே சூட்சுமம் வையுங்கள். சொல்லை மிக கவனமாக கேளுங்கள். காலையில ஒரு மெசேஜ் வந்ததுங்க, சூப்பர் மெசேஜ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு சின்ன பசங்க நல்லா யோசிக்கிறாங்க சார், பெரியவங்களை விட சின்ன பசங்க மைண்ட் ப்ளோயிங். நான் காலேஜ்ல டீச்சருங்க, எனக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? இந்த ஸ்கூல் டைம்ல என்னென்ன ப்ரெஷர் இருந்துச்சோ அதே ப்ரெஷர் தான் காலேஜ்ல. சரி, காலேஜ் தான் முடிஞ்சு போச்சேன்னா அங்கேயே வேலைக்கு போனோம் பாருங்க.
அதே ப்ரெஷர் தான். சாட்டர்டே சண்டேனா ஜாலியாக இருக்கும். சண்டே மார்னிங், சண்டே நைட் ஒரு விதமாக ஃபீவர் வரும். மண்டே மார்னிங் எந்திரிக்கணுங்க, போகணும், காலேஜுக்கு போகணும். ஒரு நாள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா காலேஜ் போயிட்டு இருந்தேன் நான். மண்டேனாலே பிடிக்காது. ஒரு செய்தி வந்தது பாருங்க, அடிச்சான் பாருங்க அந்த பையன், முகத்தை அடிச்ச அடியில தெளிஞ்சிருச்சு. வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. முடிஞ்சதுங்க. எப்பா சாமி உனக்கு கோடானு கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு காலங்காத்தால எழுந்திருச்சு வேலைக்கு ஓடுறேன் நான். வேலையில் இருப்பது, உயிருடன் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொரு ஒரு செய்தி வந்தது பாருங்க. முதலில் மொபைல் வைத்தவர்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள். 97, 95 செங்கல் மாதிரி இருக்குங்க, பெரிய ஒரு காது வந்திருக்கும், அதுக்கு கையில பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்கும் கையில மொபைல் வச்சிருக்கிறவங்க. மொபைல் வைத்திருந்தவர்கள் ஒரு காலத்தில் ஆச்சரியப்படுத்தினார்கள். இன்றைக்கு மொபைல் வைத்திருக்காதவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். யார் கையில மொபைல் இல்லையோ ஜீனியஸா இருக்கிறாங்க. அவன் மொபைல் வச்சிருக்கிறவன் லூசா சுத்துறான். உண்மையாவே சொல்றேங்க, இதுக்கு பேரே கொல்லிக்கட்டன்னு வச்சிருக்கிறேன் நான். பெரிய பிரச்சனைங்க இது. இப்ப நான் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? உங்க கன்சர்ன்ல இது எந்த அளவுக்கு அலோவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அது சில விஷயங்கள் போட்டு கொடுத்துட்டு போறேன். ஏன்னா எங்க காலேஜ்ல நான் தான் கங்காணி, இதுக்கு நான் தான் பிடிச்சி உப்பு தண்ணியில போடுறவன் நான் தான். ஆமா, 3 வயசு வாண்டுக்கு கவலை உப்பு தண்ணியான்னு கேக்குது. ஏன்னா அந்த தண்ணியில போட்டா மறுபடியும் அந்த கேட்ஜெட்டை பயன்படுத்த முடியாது, அதான் அதுக்குள்ள போட்டுறது. நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டுல போன் இருந்துச்சா? ட்ரிங் ட்ரிங் அந்த போன் வந்த உடனே வெளியில கிச்சன்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த போன் பக்கத்துல ஓடுவாங்களா? போன் எடுத்து ஒருத்தர் தான் பேசுவார். எல்லா காதும் அந்த காதுக்குள்ள இருக்குமா? யார் பேசுறதுன்னு கேட்பாங்களா? ஒரு காலத்துல போன் எல்லாரையும் ஒன்றிணைத்தது. இன்னைக்கு போன் வந்தா எடுத்துட்டு வெளில ஓடுறாங்க, வீட்டை விட்டு வெளில ஓடுறாங்க. பேச நின்னு பேசு, ஏன் பேச முடியல உன்னால? இன்னி பாருங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருப்பீங்க தானே, ஒண்ணு செய்யுங்க, இந்த ஜாதகத்தெல்லாம் மாத்திக்காதீங்க. 3 நாள் அந்த பையனுடைய போன் உங்ககிட்ட இருக்கட்டும், உங்க போன் அந்த பையன் கிட்ட இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுங்க. என்னத்துக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்கிறேன். சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். This gadget is for communication, not for conversation. Don't converse, just communicate. Communicate பண்றதுக்கான விஷயமே இல்ல நம்ம கிட்ட. மேனியா மாதிரி ஆயிடுச்சு. கீழ்பாக்கில் ஒரு ரூம் திறந்துருக்கிறாங்க. உண்மையாவே இந்த 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 பைத்தியம் இருக்குல்ல, இதுக்கான ஒரு பைத்தியம் இருக்கு, கையில புடிங்கிருங்களேன். என்ன சாதித்திருக்கிறோம்? மனிதர்களை பிரிக்கக்கூடிய சாதனங்கள் எதற்கு? மனிதர்களை சேர்க்கக்கூடிய சாதனங்கள், நல்ல வேல்யூஸ், நல்ல வார்த்தைகள். ஸ்வர்ணமணி அதைத்தான் சொல்லிக் கொண்டே இருந்தார். நாங்க வேல்யூஸை விதைக்கிறோம், எங்களுக்கு சம்பாத்தியம் என்பது 2ஆம் நிலைதான், முதல் நிலை எங்களுடைய கம்பெனி வேல்யூஸை முன்னெடுக்கிறது என்று சொன்னார். மிக முக்கியமான கருத்தாக எனக்கு படுகிறது. நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என் தோழமைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம சில விஷயங்களை சாதிக்கலாம். எனக்கு சொல் மீது நாட்டம் அதிகம், முதல்லயே சொல்லிட்டேன். அந்த சொல் மீது இருக்கக்கூடிய நாட்டங்களினால் நான் வார்த்தைகளை வசீகரிக்கிறேன், வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பொருளை வித்தியாசமாக பார்க்கிறேன். நேற்று கூட ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தேன். விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு செடியில் பூ பூக்கிறது, நீ விரும்புகிறாய், பறித்து வைத்து விடுவாய். நீ நேசிக்கிறாய் என்றால் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பாய். இவ்வளவுதான். நாம் நிறைய விருப்பங்களால் தான் நிறைந்திருக்கிறோமே தவிர நேசிப்பதே இல்லை. நேசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னொரு ஒரு வார்த்தை கேட்டங்க, ஆச்சரியமான விஷயம். நைட் டியூட்டி பண்ணிட்டு இருக்கிற காவலாளி இருக்கான்ல, அவன் தூங்கி தூங்கி வழியிறானா. அந்த கம்பெனிக்கு முதலாளி இல்ல, அவன் தூக்கம் இல்லாம மிரள்றானா. என்ன யோசிக்க வச்சுதுங்க. அடுத்த சொல் பாருங்களேன், கும்பிடும் வரை கடவுள், கும்பிடும் வரை கடவுள்.
திருடு போனால் சிலை. உண்மைதானே? நீங்க மனச என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். நீங்க இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் இருங்க, உங்களுடைய வாழ்க்கையை இதுக்குள்ள வளர்த்துக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நிறைய வாசிங்க, நிறைய படிங்க. படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போனதுனால பல விஷயங்கள் மைண்ட் ஷார்ப்பாவே இல்லை. நமக்கு நம்முடைய ஷார்ப்னஸ் வேற விதத்தில் இருக்கு. அது இப்படி நம்ம ஏமாற்றி விட்டு போயிடுது. உலகத்திலேயே எந்த தொழிலை கை வைத்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் சொன்ன வார்த்தை, நான் ஒரு மாதத்திற்கு 150 ஜேர்னல்ஸ் ஆவது படிக்கிறேன். ஒரு விக்கெட் கீப்பர், வெஸ்ட் இண்டீஸ், உலகத்தையே கலக்கன நம்பர் 1 கேச்சர், அவன் சொன்னான், நான் ஒரு வாரத்திற்கு 300 பக்கங்களாவது படிக்கிறேன். என்னது இது? வாசிக்க வாசிக்க மைண்ட் ஷார்ப் ஆகுங்க. வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் குறைந்திருக்கிறது. அதனால் தான் நாம் பல்வேறு தவறான நினைவலைகளுக்குள் சென்று விடுகிறோம். வாசிப்பு பழக்கத்தை முன்வையுங்கள், முன்னெடுங்கள். ஒரு புத்தகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய வன்முறை அதை படிக்காமல் இருப்பதுதான். படிங்க. புத்தகத்தை யாராலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனைகளை வாங்குவது, சிந்தனைகளை உள்ளெடுப்பது. நான் ஒரு சிந்தனையை சொல்றேன். ஒருத்தன் ராத்திரி 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரான். அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேர்ந்துருக்கு, ரத்தம். வைஃப் பதறா, என்னங்காச்சு என்னங்காச்சு என்னங்காச்சு. சினிமா பார்த்துட்டு வந்தேன்னா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஏங்க அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானேங்க, டிக்கெட்டு கையில இல்லம்மா. எதுக்குங்க அடிச்சான்? சொல்ல சொல்ல அடிக்கிறாமா அவன். நான் ஒன்னும் செய்யலைங்க, நான் ஒன்னும் செய்யலைங்கன்னு சொல்ல சொல்ல அடிக்கிறாமா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொன்னவன் யார் தெரியுமா? டெய்லி குடிச்சிட்டு வந்து ஒய்ஃப் அடிக்கிறவன். காரணமே இல்லாம அடி வாங்குறதுனா எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சிருச்சுங்க அவனுக்கு. அடுத்த நாள்ல இருந்து அவன் அடிக்கிறத நிறுத்திட்டான். இப்படி இன்னொரு சிறுகதை. இதை படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் கிட்ட அடி வாங்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறவன் திருந்துவானா இல்லையா? அதுக்குதான் படிக்கணுங்கிறது. வாசிக்கின்ற பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். விஷயங்களை நுட்பமாக வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடுங்க. நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். டைம் இருக்கா? ஒரே ஒரு, இதுக்கப்புறமா நீங்க வெளியில தான் போக போறீங்க. டைம் எனக்கும் ஆயிடுச்சு. நானும் அடுத்த ஒரு விஷயத்துக்கு ரஷ் ஆகிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். பெரியவங்க யார் பேசினாலும் நான் கேட்பேன், சின்னவங்க பேசினாலும் கேட்பேன், பேச்சுனாலும் கேட்பேன். கோவத்துல அடிச்சாருங்க என் பையன். அவங்க அப்பா பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு ராத்திரி சாப்பிடும்போது சொன்னான், அப்பா ஒரே ஒரு விஷயத்த சொல்லட்டுமாப்பா அப்படின்னா. அந்த பாய்ஸ்க்கே ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்க. அடி வாங்கிட்டா கூட ரொம்ப கம்பீரமா பேசுவாங்க. ரொம்ப கம்பீரமா பேசினா அவன், ஏன்னா ஒரு 10 வயசு இருக்கும், கம்பீரமா சொன்னாப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டாப்பா. என்ன அப்படின்னாரு அவங்க அப்பா. கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நான் நடுவில் புகுந்து கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் செஞ்சது தப்பு தான், அடிக்கலாம் தான், ஆனா கோமா இருக்கும்போது அடிக்கும்போது கூடுதலா விழுதுமே. சூப்பர் வேர்டு இல்ல? கோமா இருக்கும்போது அடிக்கக்கூடாதுங்கிறது. இதை விட வேறு எந்த ஞானம் எனக்கு சொல்லி கொடுத்து விடும்? டைரக்டா சொல்றானே அவன், கோமா இருக்கும்போது எதுவும் செய்யாத, செஞ்சனா அது குற்றமாயிடும். இவ்வளவு பெரிய விஷயம். வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் தவறிழைக்கிறோம். வினாடிகளை கைவகப்படுத்திக் கொள்கிறவர்கள் தலைமுறையை ஜெயிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த யூத்துக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதனால ஸ்வர்ணமணி சாருடைய, ஸ்ரீகாந்தனுடைய பர்மிஷனோட அதை நான் சொல்றேன். நீங்க யூத், நீங்க மட்டும் கேட்டுக்கோங்க. நான் சொல்றது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க 25 to 30 இருந்தீங்கன்னா, ஒருவேளை இது உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னா, லைஃப்ல நீங்க காயப்படாம ஜெயிச்சிருவீங்க. காயப்படாம ஜெயிக்கணுங்க. கூப்பிட்டு இப்ப கேட்டு பாருங்களேன் எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்கன்னு. அடினா லிட்டரலா பிசிக்கல் அடி இல்ல, எத்தனை துரோகங்கள், எத்தனை குழிபறிப்புகள், அதெல்லாம் கடந்துதானே நிக்க முடியும், ஜெயிக்க முடியும். என்னை போன்றவர்களை அழைத்து பேச வைப்பதற்கான உள்நோக்கம் என்ன? வேற எந்த நோக்கமும் கிடையாது. சில விஷயங்களை உள்ளே போட்டுக் கொள்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் அடி வாங்காமலே சில விஷயங்களை புரிந்து கொள்வதுதான்.
லெஜெண்ட் அப்படின்னா என்னன்றத பார்த்தங்க ஒரு வாட்டி. லெஜெண்ட்னா யாரு? லெஜெண்ட் நான் நிறைய பேசியிருக்கேன், லெஜெண்டரி பத்தி பேசியிருக்கேன். கிங் கோப்ரா இருக்குல்ல, கிங் கோப்ரா, கிங் கோப்ரா தாங்க எல்லா பாம்புலயும் பெரிய பாம்பு. ஏன் அது பெரிய பாம்புனா அதுக்கு சாப்பாடே பாம்பு தான். எல்லா பாம்பையும் அது சாப்பிடும். கிங் கோப்ராவோட பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு, அது இத்தினு தான் இருக்கும், அதுக்கு பேர் பிளாக் மாம்பா. அது ஏன் பெரிய பாம்புனா அந்த பாம்பு தான் கிங் கோப்ராவை சாப்பிடும். அப்படி இருக்கணும். அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த வயசுல சொல்லணும், 30 வயசுக்குள்ள சொல்ல தொடங்கணும். எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால சொல்றேன். நான் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு அப்படி கீழே இறங்கி போறேன். எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவர் ஒரு பெரியவர், அவர் 65-70 வயசு கிட்ட இருக்கும். ஸ்லோவா நடந்து வர்றாரு. அண்ணா சீக்கிரம் நடக்குனான்னு, நமக்கு 10:20 ட்ரெயின்னா போகணும், கோயம்புத்தூர்ல போகணும்னா காலையில் நான் காலேஜுக்கு போகணும், ட்ரெயின் மிஸ் பண்ண முடியாது வாங்கன்னா நடந்துக்கிட்டு 3rd பிளாட்ஃபார்ம்ன்றாங்க. பிளாட்ஃபார்ம்ல ஏறுறோங்க. 10:10 இருக்கோங்க, 10:10 10:12 இருக்கும். எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எங்க 2 பேருக்கும். நாங்க ஸ்பீக்கர்ஸ். சாப்பாடு வாங்கிக்கிட்டு இங்க இருந்து அந்த கேட் கட்ட இருக்குங்க, என்னுடைய கோச் B1 நடக்க ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சாங்க மனுஷன் ஏதோ சொல்றதுக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பிள்ளைகளே. நாங்க எல்லாருமே வேட்டைக்கு புறப்படுறவங்க மாதிரி தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். போற நேரங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, என் மனசு அந்த டைம்ல அப்படி ஒரு விரிஞ்சிருச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவர் சொல்ல தொடங்கி, பர்வீன் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க. நான் மகாபாரதத்துல அப்படின்னாரு, எங்க இருக்குது ட்ரெயின்? அங்க இருக்குது. நான் போனாதான் அதை பிடிக்க முடியும். டைம் வேற 12ங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரெயினுக்கு பிடிக்கிற டைம் சீக்கிரம் ஓடிடும், என்னன்னே தெரியாது. பிளைட்லுக்கு போற வரைக்கும் சீக்கிரமா ஓடும். உள்ள போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உக்காந்தீங்கன்னா போவே போவாது, சிலோவா போகும். இதுல நான் என்ன பண்றேன், அங்க போய் பிடிக்கணும். 10:16 ஆயிடுச்சு, 4 மினிட்ஸ் தான் இருக்கு. நடந்து போறதுக்கு எப்படி 3 மினிட்ஸ் ஆகும், ஏன்னா ஸ்லோவா நடக்கிறாரு இவரு. மகாபாரதத்துல பர்வீன் கையில ஜோல்னா போய் வர என்ன, நானு கேக்குறியா இல்லையா அப்படின்னாரு. என்னமோ ஒண்ணுங்க மனசுல திறந்துருச்சு. ட்ரெயின் போனா போட்டோம், ஏதோ சொல்றாரு. ஒரு டென்ட் பர்வீன் அப்படின்னாரு. டென்ட்டா? டக்குன்னு உங்களை ஆன் பண்ண எனக்குள்ள ஆன் ஆயிடுச்சு. டென்ட் ஆன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள திரௌபதி தலைவிரி கோலமா உட்காந்துருக்கா அப்படின்னாரா. 2 படி தாண்டி இருப்பேன் நான். ஸ்லோவா வர்றாரு, ஸ்லோவா சொல்லிக்கிட்டே வர்றாரு. உங்களுக்கு தெரியாது குழந்தைகளே, அதுல இருந்து அது வரைக்கும் போறதுக்குள்ள அவர் இதை சொல்லி முடிச்சிட்டார். நான் ட்ரெயின் அன்னைக்கு பிடிச்சிட்டேன், ட்ரெயின் எனக்கு மிஸ் ஆகல. ட்ரெயின் மட்டும் மிஸ் ஆகல, என் லைஃப்ல நடக்கக்கூடிய பல விபத்துகள் அந்த வினாடியில் மிஸ் ஆகி போயிடுச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு ஞானத்தை அப்படி கொடுத்துட்டாரு. ஏனென்றால் நான் பொது வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருப்பவள். பொது வாழ்க்கையில் இயங்குவது என்பது மிகப்பெரிய சவால். நான் இங்க பேசுறதா உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வரேன்னு யாருக்கோ தெரியுமா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நின்று பேசுவது எவ்வளவு பெரிய சவால் என்று என்னை போன்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் கவனிக்கணும். அம்மன் மாதிரி 12 கை இருக்கணும். வீட்டையும் பார்க்கணும், காலேஜையும் பார்க்கணும், இந்த ப்ரோக்ராம்ஸையும் பார்க்கணும். ப்ரோக்ராம்ஸ்னா நான் வீட்டில் உட்காந்து பேசினா நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பேசணும். நீங்க இங்க மட்டும் இருக்க மாட்டீங்க. நீங்க ஆஸ்திரேலியாவில் இருப்பீங்க, நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருப்பீங்க, நீங்க கனடாவில் இருப்பீங்க. நாங்க அங்கெல்லாம் போய் தான் பேசணும். டிராவல். நான் அந்த 10 செகண்ட்ல, ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாபெரும் உண்மையை சொல்லிட்டு நான் போயிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் முடிந்தால் எனக்குள் எப்படி ஒரு ரிஃபார்மேஷன் வந்ததோ உங்களுக்குள்ள வருதான்னு பார்த்துக்கோங்க. சொல்றதை சரியா வேற புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே தமிழ் தான், ஆனா எல்லாருக்கும் எல்லா சொல்றதும் புரியறது இல்லை. அல்-பக்ரா என்கின்ற அந்த வர்சஸ்ல குரான்ல இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நான் சில பேருக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர்கள் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் எது சொன்னாலும் புரியாது, திரை விழுந்துரும். திரை விளக்குகின்றவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உட்கார்ந்திருக்கா திரௌபதி, உள்ள நுழைஞ்சிட்டான் அர்ஜுனன் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிட்டே இருக்கும் பொழுது தர்மன் உள்ள நுழைஞ்சிட்டான். 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரிக்ஷன் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. ஏன்னா ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் வரக்கூடாது, அது போர்க்களம் வேறு. கோபமாயிட்டான் தர்மன். கோபமாயிட்டு கேட்கிறான் அர்ஜுனன் கிட்ட, என்ன
வெளியில போர் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிற? அவனுக்கு இங்க இருக்கு அதே கேள்வி. ஆனா அண்ணனாச்சே, கேட்க முடியாது, அமைதியா இருக்கான். கர்ணனை கொன்னியா? இப்பொழுதுதான் திரௌபதி கேட்டாள். என்ன சொன்ன? நாளை கொல்கிறேன் என்று சொன்னேன். நாளை கொல்றியான்? நாளை. எப்ப பார்த்தாலும் நாளை. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 6 நாள் ஆயிடுச்சு. இப்ப என்ன நாளை கொல்ற? உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லா அப்படின்னு திட்டான். திட்டிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டானா. நினைச்சு பாருங்க, இவ்வளவு டென்ஷனான மேட்டரை ட்ரெயின் பிடிக்கும் போது சொல்றாரு திருப்பூர் கிருஷ்ணன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லானாரா? சொன்ன உடனே 3 பேரும் நாக்க கடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அர்ஜுனனுடைய காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால், குறை சொன்னவர்களுடைய தலையை வெட்டி அவர்களை கொலை செய்வது என்பதை துரோணாச்சாரியார் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். இப்ப அவனை கொல்லணும். ஓன்னு அழுறா திரௌபதி. உங்களுக்கு தான் தெரியுமே, திரௌபதி அழுதா யார் வருவான்னு. வந்துட்டார். Why baby, why you are crying? What do you want? May I help you? You want me to help you? Tell me what you want. I'll do it with no time. Tell me. அப்படின்ன உடனே இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னா? இப்படி சொல்லிட்டாரு. ஒன்னு செய், நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒன்னு செய், தர்மனை கொன்னுடு. ஐயோ உனக்கு கத்துறா. இரு, கொல்றதுன்னா கொல்றது இல்ல, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவன் உன்னோட பெரியவன் தானே? ஆமா. அவனை கோவமா ஒரு 4 கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டினா திட்டு. திட்டான். நிறைய நாளா வச்சிருக்கிறான் அவன் உள்ள, ஃபுல்லா திட்டான். திட்டின உடனே இப்போ சாஸ்திரப்படிக்கு தர்மனை கொலை செய்த பாவம் வந்து சேர்ந்தது. அவனை கொலை செஞ்சிட்டான். இப்ப பாவம் வந்துருச்சு. தன் மூத்தவர்களை இப்படி கொலை செய்வதற்கு சாஸ்திரத்தில் ஒரு தண்டனை உண்டு. அதுதான் தற்கொலை செய்து கொள்வது. திரௌபதி ஓன் அழுறா. தர்மன் பண்ணாலும் பரவாயில்ல, இவன் செத்துட்டா யாரு கர்ணனை கொல்றதுன்ட்டு ஓன் அழுறா. இங்க பாரு, கவலைப்படாத, இரு, நான் இதுக்கு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன். இங்க வா, இங்கதாங்க நமக்கு. இங்க வா. நான் உன்னோட பெரியவன் தானே? ஆமா. உன்னை விட பெரிய ஆற்றல் கொண்டவன் தானே? ஆமா. நீ என்ன ரொம்ப உயர்ந்ததா நினைக்கிற? ஆமா கிருஷ்ணா, என்னன்னு சொல்லு. எனக்கு முன்னால நீயே ஒரு 4 வார்த்தை உன்னை பெருமையா பேசிக்கோ. அவன் பெருமையாக பேசினான். தற்கொலை செய்த சாபம் வந்து சேர்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகாபாரதம் நடந்ததா, அர்ஜுனன் இப்படி பேசினானா, தர்மன் இப்படி கேட்டானாலாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் தெரியும், நம்மளை விட பெரியவங்களை அவமரியாதை செய்யறது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மளை விட பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால போய் நம்மளை நாமளே பீத்திக்கிறது தற்கொலை செய்வது கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 பேருண்மைகள் வந்து சேர்ந்த இடம். விழுமியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம். இன்றிலிருந்து நம்முடைய நாளை மேலும் உயர்வானதாக இருக்க